Next in the question, the radius of the fifth orbit, அஞ்சாவது orbit, அப்போ n is equal to 5, okay, of the hydrogen atom, சரி ஓகே இருக்கட்டும், இஸ் 13.25 ஆம்ஸ்ட்ராங். அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 13.25 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங் எதுக்கு ஈக்குவலு? 10⁻⁻10க்கு ஈக்குவலு. அப்போ ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻⁻10 மீட்டர் எழுதியாச்சு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 13.25 × 10⁻10 அப்படின்னு எழுதியாச்சு. கால்குலேட் தி டி-ப்ராக்லி வேவ்லென்த். டி-ப்ராக்லி வேவ்லென்த்னா லாம்டா. அப்போ லாம்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்பிட்டிங் இந்த ஃபிஃப்த் ஆர்பிட் ஆல்ரெடி எழுதியாச்சு, n = 5 அப்படி. அப்போது டி-ப்ராக்லி வேவ்லென்த் லாம்டாவுக்கும் ரேடியஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு தெரியும் ஒரு வட்டப்பாதையில் எலக்ட்ரான் வந்து இப்படி தான் சுற்றி வரும். அப்போ இது எல்லாம் சேர்ந்தால் ஒரு லாம்டா, இது 2 லாம்டா, 3 லாம்டா, மொத்தம் இருக்கிறது வந்து n லாம்டா. இந்த n லாம்டா இந்த எலக்ட்ரான் சுற்றி வருதுலையே மொத்த வட்டப்பாதை அதுக்கு ஈக்குவல். அப்போ n லாம்டா இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள், வட்டத்தின் சுற்றளவு. அப்போ இந்த ஃபார்முலா கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னு வச்சுங்களேன். n-க்கு பதிலாக 5, லாம்டா கண்டுபிடிக்கணும். 2 × πr அப்படி இருக்குது, அப்படியே அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணோம்னு வச்சுங்க. n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2πr, 5 × லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 × πக்கு வந்து 3.14 × 13.25 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் தான் 10⁻10 மாற்றியாச்சுல, 10⁻10 மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் தான். சரி மல்டிப்ளை பண்ணுவோம். 13.25 × 3.14, 4 5 0 2, 4 2 8 8 2 10 0 1, 4 3 12 12 13 3, 4 4 5, 1325, 3 5 5 மிச்சம் 1, 2 6 1 7, 3 9, 3 1 3, 0 5, 3 5 5 10 0 மிச்சம் 1, 1 5 6, 16 6, மிச்சம் 1, 2 9 11 1 மிச்சம் 1, 1 3 4, 2 சரம் மிச்சம்னா அப்போ 5 × லாம்டா இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதில்லை, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதில்லை, இந்த ஆன்சர் வருது 2 × 4160.5 × 10⁻10ன்னு வருது. நான் இதை என்ன மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 2 10க்கு 0 மிச்சம் 1, 0 0 1, 2 12க்கு 2 மிச்சம் 1, 2 2 2 1 3, 2 8, 5 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8321. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா, இங்கே ஒரு பாயிண்ட், × 10⁻10. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 3 2 1 × 10⁻10 டிவைட் பை 5. ஓகேங்களா? இப்போ அதை டிவைட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 4 5 5 மிச்சம் 30 இருக்கும், 6 5 30 மிச்சம் 32 இருக்கும், மறுபடியும் 6 5 30 மிச்சம் 21 ரைட்டா, 6 30 மிச்சம் 21 இருக்கும், 21 4 5 20 × 10⁻10. ஓகேங்களா? அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வருது அப்படின்னா 1664 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வருது. ரைட்டா? பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். பாயிண்ட்டை செக் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இங்கே ஒரு 2 ஸ்தானம், இங்கே ஒரு 2 ஸ்தானம், அப்போ மொத்தம் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4, இங்கே 2 இங்கே 4, அப்போ 41.60 வந்திருக்கும். 41.605, 16.64 ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? பாயிண்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.